It's a very nice question what you asked. It is not about me having a daughter, எனக்கு ஃபேமிலி அப்படி இல்லை. நிறைய பேருக்கு we see every day there are so many things happening to girls. Harassment எங்கெல்லாம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, as we speak இப்போ கூட எங்கேயோ ஏதோ ஒன்று தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் போகணும்னா ஒரு வீட்டிலே ஒரு சின்ன அவேர்னஸ். அதுதான் டைரக்டர் என்கிட்ட பேசும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன கதையில இதுதான் நம்ம மெயினா பார்க்குறோம். ஸோ எல்லாரும் வந்து பிசிக்கலி ஃபிட் அண்ட் மென்டலி ஃபிட். இஃப் யூ பிசிக்கலி ஃபிட் மென்டலி ஃபிட் ஆயிருவீங்க நீங்க. ஒரு தைரியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். எப்போ கான்ஃபிடன்ஸ் வரும்? when you are strong. if you are not strong you won't be confident. இல்லையா? எதிர்த்து ஒருத்தர் வரான்னா ஸ்ட்ராங்கே இருந்தாலும் வாடாடே அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பெண்ணுங்களை கூட அந்த மாதிரி தான் வளர்க்கணும். இன்னைக்கு இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைங்களை, அது எஸ்பெஷல் பெண் குழந்தைங்களை நல்லா வந்து ஒரு தைரியமா ப்ராப்ளம் வந்தா வாடா அடிக்கிற நாள் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு தைரியம் அப்படி பேரண்ட்ஸ் வளர்க்கணும் குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை அப்படிங்கிறது தான் முன்னாடி அவர் சொன்னார். ஸோ திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இன்னொன்று, எங்கேயோ தப்பு நடக்கும்போது அந்த தப்புல நம்ம தாய் தகப்பனை இருந்தால் நமக்கு கோபம் வரும், என்ன வேணாலும் பண்றோம். ஓகே, ஸோ தட்டி கேட்கறதுக்கு தாய் தகப்பம் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் நம்ம அடிக்கணும், யாரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் என்ன இதுன்னு கேட்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். பிக்சர் ஓப்பனிங் பாயிண்ட் அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் அதுதான். தட் இஸ் த பேஸ் ஆஃப் திஸ் மூவி. மெயின் தீம் அதுதான் இந்த படத்துல. நம்ம என்னதான் ஆக்ஷன் அது இது எல்லாம் பண்ணிட்டு வந்தாலும் மெயின் தீம் இதுதான். ஸோ தீஸ் 2 points like I really loved in this subject.